ம். அவர் ஆட்சிக்கு வந்தாதான் அவர் என்ன பண்றாருன்றதே தெரியும். சரி, ஓகே. எதற்காக 72 நாட்கள் ஓடி ஒளிஞ்சு மறைஞ்சு உட்கார்ந்திருந்தாரு? என்ன காரணம்? எந்த 72 நாட்கள் சொல்றீங்க? ஆமா, இப்ப கரூர்ல 41 பேர் இறந்தாங்களா இல்லீங்களா? ஆமா. 41 பேர் இறந்து போனாங்க. எல்லாரும் கண்ணீர் விட்டு அழுதாங்களா இல்லையா? அவ விஜயும் அழுதுருப்பார், நான் இல்லைன்னு சொல்லவே இல்ல. ம், ம். அந்த அளவுக்கு வந்து கல்லென்றுக்காரர் அப்படின்னு நான் சொல்லவே இல்ல. எல்லாருக்கும் மனசாட்சி இருக்குது, எல்லாருக்கும் மனிதாபிமானம் எல்லாமே இருக்கு. ஆமா. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அதற்கு பொறுப்பு யார் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அவர்கள் தான் அதான் 31 நாள் கழிச்சு திரும்பவும் நான் போயிட்டு கேட்கிறது, அதற்கு பொறுப்பு யார் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? டிவிக்கே தான் ஏத்துட்டாங்களா? பொறுப்பு ஏற்றுக்கொண்டார்களா? இல்ல. இல்ல, ஏன் ஏத்துக்கல? திமுக மீது ஒட்டுமொத்த பழியும் திமுக மேல வந்து போடுறாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, செந்தில் பாலாஜி எப்படி உடனடியாக வரலாம் என்று பேசுகிறார். செந்தில் பாலாஜி சொந்த ஊர் என்ன ஊரு? கரூர். கரூர் தானே. அப்ப அந்த ஊர் இருக்காரு, அங்க இருந்தா தானே அவர் அந்த ஊர் இருக்காரு, அவர் அங்க இருக்காரு. உடனே வந்து அந்த மக்கள் வந்து பாக்குறாரு. இப்ப கரூர் இப்ப அங்க இருந்து எப்படி உடனடியாக செந்தில் பாலாஜி அண்ணா வந்தார் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. எப்படி உடனடியாக விஜய் வந்து புறப்பட்டு பனையூர்ல வந்து படுத்துட்டாரு சொல்லி யாரும் ஏன் பேசவே இல்லை? எதுக்கு பேச மாட்டீங்க? என்ன காரணம் அதுக்கு? இப்ப சூழ்ச்சி காவல்துறை தான் அனுப்பிச்சு வச்சதாவே சொல்றாங்க. அதே காவல்துறை தானே சொன்னாங்க, ஒழுங்கா நீங்க கண்டிஷன் ஃபாலோ பண்ணுங்க சொன்னாங்க. உரிய நேரத்துக்கு வர சொன்னாங்களா இல்லையா? நீங்க ட்விட்டர்ல 12 மணிக்கு அறிவிச்சிங்களா இல்லையா என்ன வரேன்னு சொல்லிட்டு? நீங்க இப்ப லேட்டா வந்தீங்க. 8:45 கிளம்பணும்னு சொல்லிட்டு 8:45 எதற்காக இங்கிருந்து கிளம்பி நீங்க போனீங்க? அப்ப யாருடைய தவறு? நேரம் தவறுவது யாருடைய தவறு? அவருடைய தவறு. அப்ப அதை ஏத்துக்கிட்டாங்களா? நான் என்ன கேக்குறேன், கரூர் சம்பவத்துக்கு தனிநபர் ஒருவர் மட்டும் பொறுப்பல்ல. ஆனா நேரம் வராதுக்கான சரியா வராதுக்கான காரணம் சிபிஐ கேள்வி கேட்டதுக்கு அங்க நிறைய வளைவுகள் இருக்கு, அதனாலதான் தாமதமாச்சு அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்காரு. ஓகே, இப்போ எத்தனை வளைவுகள் இருக்கா? அதுக்கான ஒரு லட்சக்கணக்கான வளைவுகள் இருக்குமா? இல்ல கோடிக்கணக்கான வளைவுகள் இருக்குமா? சரி, ஓகே ஓகே. போகிறப்போ அப்படி வளைவுகள் இருந்துச்சு. இப்ப திருப்பி வரும்போது எந்த ஒரு வளைவும் கிடையாது. அரை மணி நேரத்துல வந்துட்டாரு. அப்போ வந்து எந்த ஒரு வளைவும் கிடையாதா? அப்ப இதே போல இதுக்கு முன்னாடி இந்த ஒரு மாநாடு நடத்தினாரு, ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினாரு எங்க ஈரோட்ல. அப்ப எத்தனை வளைவுகள் அங்க இருந்துச்சு? இப்ப வளைவுகள் இருக்கு. அப்போ நான் என்ன கேக்குறேன், இப்ப வளைவுகள் இல்லாத மாதிரி இவருக்கு வந்து ரோடு அமைச்சு கொடுக்கணுமா? நான் வந்து போற ரூட்ல வந்து வளைவுகளே இருக்க கூடாதா அப்படின்னு அமைச்சு கொடுக்கணுமா?